2009 தமிழீழ உச்சகட்ட போரின் போது வழி தோய்ந்து எழுதிய ஒரு கவிதை வரிகள் இதோ உங்கள் முன். தமிழ் தாய் ஈழத்தாய்க்காக எழுதிய ஒரு கவிதை இதோ உங்கள் முன். நந்திக்கடல் ஓரத்திலே நண்பகல் வேளையிலே குண்டு மலை ஓசையிலே பனைமரத்து நிழலிலே பனை ஓலை மறைப்பிலே மரண ஓலம் கேட்கையிலே என்னை மண்டிகிட்டு ஈன்றாயே. மரண ஓலம் கேட்கையிலே என்னை மண்டிகிட்டு ஈன்றாயே. வெட்டவெளி பொட்டலிலே விழுந்து நான் துடிக்கையிலே வெட்டவெளி பொட்டலிலே விழுந்து நான் துடிக்கையிலே துள்ளி அழுது நான் தொட்டபோது துள்ளி அழுது நான் தொட்டபோது பட்டது என் வாயுன் மார்பில். துள்ளி அழுது நான் தொட்டபோது பட்டது என் வாயுன் மார்பில். உன்னுடம்பில் உயிரில்லை என்பது எனக்கு தெரிந்திருந்தால் நான் மண்டியிடும் போதே நான் மரித்திருப்பேனே தாயே. நீ மண்டியிடும் போதே நான் மரித்திருப்பேனே தாயே. நீ மண்டியிட்டு என ஈன்றதாலே நான் எவனிடத்தும் மண்டியிடப் போவதில்லை. நீ மண்டியிட்டு என ஈன்றதாலே நான் எவனிடத்தும் மண்டியிடப் போவதில்லை. வல்வெட்டி துறையிலிருந்து வாத்தியார் ஒருவன் வருவான். வல்வெட்டி துறையிலிருந்து வாத்தியார் ஒருவன் வருவான். என் கரம் பிடித்து கலைகள் பல கற்றுக் கொடுத்து என்னை களமாட வைப்பான். அந்த ஈழ இருளிலே இருளின் நடுவிலே நிலவின் ஒளியிலே நான் களமாடி நிற்கையிலே நீ என்னை அடையாளம் காண்பாயோ என் ஈழத்தாயே. நீ என் அடையாளம் காண்பாயோ என் ஈழத்தாயே. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் கருணை கார்த்திகேயன். 2009 உச்சகட்ட போரின் போது தந்தையும் அண்ணன் கருவை நன்மாறன் அவர்களும் இணைந்து எழுதிய ஒரு கவிதை. நந்திக்கடல் ஓரத்திலே நண்பகல் வேளையிலே குண்டு மலை ஓசையிலே பனைமரத்தின் நிழலிலே பனை ஓலை மறைப்பிலே மரண ஓலம் கேட்கையிலே என்னை மண்டிகிட்டு ஈன்றாயே. மரண ஓலம் கேட்கையிலே என்னை மண்டிகிட்டு ஈன்றாயே. வெட்டவெளி பொட்டலிலே விழுந்து நான் துடிக்கையிலே வெட்டவெளி பொட்டலிலே விழுந்து நான் துடிக்கையிலே துள்ளி அழுது நான் தொட்டபோது துள்ளி அழுது நான் தொட்டபோது பட்டது என் வாயும் மாறி பட்டது என் வாயும் மாறி. உன்னுடம்பில் உயிரில்லை உன்னுடம்பில் உயிரில்லை என்பது எனக்கு தெரிந்திருந்தால் நீ மண்டியிடும் போதே நான் மதித்திருப்பேனே தாயே. உன்னுடம்பில் உயிரில்லை என்பதற்கு தெரிந்திருந்தால் நீ மண்டியிடும் போதே நான் மதித்திருப்பேனே தாயே. நீ மண்டியிட்டு எனக்கு ஈன்றதாலே நான் எவரிடத்தும் மண்டியிடப் போவதில்லை. வல்வெட்டி துறையிலிருந்து வாத்தியார் ஒருவன் வருவான். என் கரம் பிடித்து கலைகள் பல கற்றுக் கொடுத்து என்னை களமாட வைப்பான். அந்த ஈழ இருளிலே அந்த இருளின் நடுவிலே நிலவின் ஒளியிலே நான் களமாடி நிற்கையிலே நீ என்னை அடையாளம் காண்பாயோ என் ஈழத்தாயே. நீ என்னை அடையாளம் காண்பாயோ என் ஈழத்தாயே. நன்றி, வணக்கம்.